வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அமெரிக்க கத்தார் முன்மொழிவு செய்த போர் நிறுத்த திட்டம் குறித்து மற்ற பாலஸ்தீன பிரிவுகளுடன் விவாதித்து வருவதாக ஹமாஸ் உறுதிப்படுத்தியது. அந்த கூட்டங்களுக்கு பிறகு இறுதி முடிவை அறிவிப்பதாக ஹமாஸ் உறுதியளித்தது. இது பற்றி விவாதிக்க இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு சற்று முன் கூடியதாக மாரிஃப் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸின் பதில் இன்னமும் முறையாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் வரும் மணி நேரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹமாஸுடன் தொடர்புடைய அல் அக்ஸா சேனல் நேற்று வியாழக்கிழமை இரவு ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்திற்கு சாதகமாக பதிலளித்ததாக செய்தி வெளியிட்டது. போர் நிறுத்த ஒப்பந்த முன்மொழிவின் ஒரு பகுதியாக ஹமாஸ் தலைவர்கள் தமது ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்பதும் உள்ளது. காசா போரில் தற்காலிக போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகள் நேற்று வியாழக்கிழமை முன்னேற்றம் அடைந்து வருவதாக தெரிந்தது. சில இஸ்ரேலிய ஊடகங்கள் அடுத்த சில மணி நேரத்தில் போர் நிறுத்தம் பற்றிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று செய்தி வெளியிட்டன. இதில் 60 நாள் போர் நிறுத்த காலத்தில் 28 பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆகியவை அடங்கும். காசாவில் 50 பணிய கைதிகள் உயிருடன் அல்லது உயிரற்ற நிலையில் உள்ளார்கள். அவர்களில் 28 பேரை இந்த போர் நிறுத்தத்தின் போது விடுவிப்பதே திட்டம். 10 உயிருள்ள மற்றும் 18 இறந்த பணிய கைதிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படுவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. ஹமாஸ் தாம் பிடித்து சென்ற பணிய கைதிகளை விடுதலை செய்யும் போது விழா எடுப்பதை கைவிட ஒப்புக்கொண்டதாகவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் வரை ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதை நிறுத்தி வைக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வாஷிங்டனுக்கு செல்கிறார். அதற்கு முன்னதாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கடுமையான அழுத்தம் கொடுப்பதாக நம்பப்படுகிறது. சமீப கால நாட்களில் இருதரப்பினரும் அனைத்து பிரச்சனைகளிலும் நெகிழ்வுத்தன்மையை காட்டியதாகவும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் விஷயத்தில் தான் சிக்கல் நீடிப்பதாகவும் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஹமாஸ் மற்றும் இதர பாலஸ்தீனிய குழுக்களுக்கு எதிரான தனது தாக்குதலை மீண்டும் தொடங்குவோம் என்று இஸ்ரேல் வலியுறுத்தியது. ஆனால் ஹமாஸ் தரப்பு எந்த ஒரு ஒப்பந்தமும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறியது. இந்த விஷயம் இழுபறையில் உள்ளது. தி நியூயார்க் டைம்ஸ் செய்தித்தாளின்படி ஒப்பந்தம் செய்யப்பட்டால் 28 பணிய கைதிகள் 60 நாள் காலகட்டத்தில் 5 குழுக்களாக விடுவிக்கப்படுவார்கள். போர் நிறுத்தத்தின் முதல் வாரத்தில் முதல் குழுவினர் விடுவிக்கப்படுவார்கள். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள எகிப்திய அதிகாரி ஒருவர் ஹமாஸ் போர் நிறுத்தத்தின் முதல் நாளில் 8 உயிருள்ள பணிய கைதிகளையும் இறுதி நாளில் மேலும் 2 விடுவிக்க வேண்டும் என்று இந்த திட்டம் இருப்பதாக கூறினார். இறந்த பணிய கைதிகளின் உடல்கள் இடையில் 3 குழுக்களாக திருப்பி அனுப்பப்படும் என்று இஸ்ரேலிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. திட்டப்படி எல்லாம் நடந்து முடிந்தால் அதன் பின் 22 பணிய கைதிகள் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களில் குறைந்தது 10 பேர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் முன்பு நடந்த போர் நிறுத்தத்தின் போது ஹமாஸ் பணிய கைதிகளை விடுவித்த போது கொண்டாட்ட விழாக்களை நடத்தியது. ஹமாஸின் பணிய கைதிகள் விடுவிப்பு கொண்டாட்ட விழாக்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை கோபப்படுத்தியது மற்றும் ஐநா மனித உரிமைகள் தலைவரின் கண்டனத்தை பெற்றது. இஸ்ரேல் தான் வைத்திருக்கும் பாலஸ்தீனிய பாதுகாப்பு கைதிகளை விடுவிப்பதற்கும் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவி விநியோகங்களை அதிகரிப்பதற்கும் ஈடாக பணிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த பேச்சுவார்த்தைகள் குறித்து மத்தியஸ்தர்களும் அமெரிக்காவும் உத்தரவாதங்களை வழங்குவார்கள். ஆனால் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் உறுதி அளிக்கவில்லை என்று பெயர் வெளியிடாத நிலையில் அதிகாரி ஒருவர் கூறினார். சவுடி செய்தி நிறுவனமான அர்ஷாக் அல் அப்சாட்டின் கூற்றுப்படி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் வரை இரு தரப்பினரும் மீண்டும் போர் புரிய மாட்டார்கள் என்று மத்தியஸ்தர்களிடமிருந்து உத்தரவாதங்கள் இந்த திட்டத்தில் உள்ளன. அப்படியானால் ஹமாஸ் அந்த பேச்சுவார்த்தையை நீண்ட காலத்திற்கு இழுத்துச் செல்ல விரும்பும். இஸ்ரேல் அதை மிக விரைவில் முறித்துக் கொள்ள விரும்பும். ஹமாஸுக்கு நெருக்கமான ஒரு வட்டாரம் அமெரிக்க உத்தரவாதத்தில் ஹமாஸ் திருப்தி அடைந்துள்ளது என்று கூறியது. ஈரானுடன் போர் நிறுத்தத்தை பராமரிப்பது தொடர்பாக இஸ்ரேல் மீது ட்ரம்ப் கடுமையாக பேசியதால் அமெரிக்கா எதிர்காலத்தில் மீண்டும் போர் ஏற்படுவதை தடுக்கும் என்றும் ஹமாஸுக்கு ஓரளவு நம்பிக்கை அளித்துள்ளதாக அவர் கூறினார். லெபனான் செய்தித்தாள் அல் அக்பரின் கூற்றின்படி இஸ்ரேலிய துருப்புக்கள் கடைசி போர் நிறுத்தத்தின் போது அவர்கள் வைத்திருந்த தளங்களுக்கு திரும்ப வேண்டும் என்று இந்த ஒப்பந்த முன்மொழிவு கூறுகிறது. அந்த நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் எகிப்திய எல்லையில் உள்ள பிலடெல்பி தாழ்வாரத்தில் நிலைநிறுத்தப்பட்டன. இப்போதும் அதில் மாற்றமில்லை. ஐக்கிய நாடுகள் சபை மூலம் காசாவுக்கு மனிதாபிமான உதவி தடையின்றி வழங்கப்படும் என்றும் அல் அக்பர் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. காசாவை யார் நிர்வகிப்பார்கள் என்ற கேள்வி தீர்க்கப்பட்டதாக தெரிகிறது. ஹமாஸ் ஒருபோதும் காசாவை நிர்வகிக்க முடியாது என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. வரவிருக்கும் மாற்றங்களின் வெளிப்படையான அறிகுறியாக பிரிட்டனின் டைம்ஸ் செய்தித்தாள் முக்கிய செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது ஒப்பந்தத்தை பெறுவதற்காக ஹமாஸின் தலைவர்கள் தமது ஆயுதங்களை கீழே போட வேண்டும்.
இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக தோஹாவை தளமாக கொண்ட மூத்த ஹமாஸ் தலைவர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போடுமாறு கூறப்பட்டுள்ளதாக தி டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆயுதங்களை கீழே போட சொல்லப்பட்டவர்களில் காசாவிற்கு வெளியே உள்ள மிக மூத்த ஹமாஸ் தலைவர்கள், முன்னணி பேச்சுவார்த்தையாளர் கலீல் அல்-ஹயா மற்றும் பிற முக்கிய நபர்கள் அடங்குகின்றனர் என்று டைம்ஸ் கூறியது. ஆயுதங்களை கீழே போட சொல்லப்பட்ட முக்கிய நபர்களில் ஒருவரான ஹமாஸ் அரசியல் பணியக உறுப்பினர் ஜாஹர் ஜாஃப்ரின் மேற்கு கரையில் ஹமாஸின் இராணுவ பிரிவின் நிறுவனர் என்று கூறப்படுகிறது. ஆயுதங்களை கீழே போல சொல்லப்பட்ட மற்றொரு ஹமாஸின் கூடுதல் பணியக உறுப்பினர் மொஹாமட் இஸ்மாயில் டார்விஷ். இவர் இந்த ஆண்டு இஸ்ரேலுடனான மறைமுக பேச்சுவார்த்தைக்காக கெய்ரோவிற்கும் தோஹாவுக்கும் இடையில் பயணம் செய்த போது ஈரான் மற்றும் துருக்கி தலைவர்களை சந்தித்தார் என்று கூறப்பட்டது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நிபந்தனையாக ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கூறியதால் இந்த நடவடிக்கை போர் நிறுத்த திட்டத்தில் ஹமாஸின் ஆர்வத்தின் அடையாள பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது. இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு 60 நாள் போர் நிறுத்த திட்டத்தை தொடர்ந்து ஹமாஸ் இருக்காது என்று சபதம் செய்தார். கத்தார் அரசு வெளிநாடுகளில் உள்ள மூத்த ஹமாஸ் தலைவர்களிடம் அவர்களது தனிப்பட்ட ஆயுதங்களை கத்தார் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க சொன்னதாக தி டைம்ஸ் செய்தி வெளியிட்டது. இது ஹமாஸின் ஆயுத குறைப்புக்கான இஸ்ரேலின் கோரிக்கைக்கு ஒரு அடையாள நடவடிக்கை. இதை ஹமாஸ் இதுவரை நிராகரித்துள்ளது. இப்போது ஹமாஸ் தலைவர்கள் ஆயுதங்களை கீழே போட எப்படி சம்மதித்தார்கள் தெரியவில்லை. ஒப்பந்தம் கையொப்பமாக உடனே ஹமாஸ் தலைவர்கள் ஆயுதங்களை கீழே போடுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஹமாஸ் தலைவர்கள் ஆயுதங்களை கீழே போடுவது தொடர்பாக டைம்ஸ் வெளியிட்ட செய்தி இதுவரை ஹமாஸ் மறக்கவில்லை. சேனல் 12 எந்த ஆதாரத்தையும் மேற்கோள் காட்டாமல் பணைய கைதிகளுக்கு ஈடாக விடுவிக்கப்படக்கூடிய பாலஸ்தீனிய பாதுகாப்பு கைதிகளில் இஸ்ரேல் கடந்த காலத்தில் விடுவித்த மறுத்தவர்களும் உள்ளனர் என்று செய்தி வெளியிட்டுள்ளது. போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதும் அடங்கும் என்றும் கூறியுள்ளது. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் எஸ்டோனியாவில் செய்தியாளர்களிடம் கூறிய போது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான நேர்மறையான அறிகுறிகள் இருப்பதாக கூறினார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் விரைவில் முடிவதை காண விரும்புவதாக ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். ட்ரம்ப் நேதன்யாகுவை ஆதரித்து வந்தாலும் கடந்த வாரம் ஈரானுடனான போர் நிறுத்தத்தின் தொடக்க நேரத்தில் ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் தனது பதிலடியை குறைக்க அழுத்தம் கொடுத்தார். அப்போது இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரம்ப் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். அது ஹமாஸை ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்த உதவும் என்று அப்போது சில ஆய்வாளர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. புதன்கிழமை இரவு இஸ்ரேலின் முக்கிய தொலைக்காட்சி நெட்வொர்க்குகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இஸ்ரேலிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டதாக அறிவித்தன. இது முதல் தடவையாக ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வரும் போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு நேதன்யாகு அரசாங்கத்தில் தனது சொந்த கூட்டணிக்குள் எதிர்ப்பை எதிர்கொள்கிறார். முன்பு நடந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தால் அரசாங்கத்தை விட்டு விலகிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமன் பென் குவிர் மார்ச் மாதத்தில் மீண்டும் போர் தொடங்கிய போது திரும்பி வந்தார். வியாழக்கிழமை அவர் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் இந்த ஒப்பந்தம் சரணடைவதற்கு ஒப்பானது என்று தான் நம்புவதாக கூறினார். வெற்றி பெறாமல் போரை நிறுத்தக்கூடாது என்று பென் குவிர் கூறினார். அவர் இப்போது போரை நிறுத்தினால் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஹமாஸ் பூக்களை வழங்குமா என்று கேள்வி எழுப்பினார். நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச்சின் மத சியோனிசம் கட்சி இந்த விவகாரத்தில் சக கடும் போக்காளர்களை போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஒன்றுபடுமாறு அழைப்பு விடுத்தது. நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச் இந்த பொறுப்பற்ற ஒப்பந்தம் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினார். பென் குவிரின் தீவிர வலதுசாரி ஆட்ஸ்மா ஜஹூதிட் மற்றும் ஸ்மோட்ரிச்சின் மத சியோனிசம் கட்சிகள் போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக அரசாங்கத்திலிருந்து ராஜினாமா செய்தால் பெனிகான்ஸின் நீலம் மற்றும் வெள்ளை கட்சியை அரசாங்கத்தில் சேர அழைப்பது குறித்து ஆளும் கூட்டணி பரிசீலித்து வருவதாக ராணுவ வானொலி செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துடன் இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியலும் தொடர்பு பட்டுள்ளது.